பேச்சுவார்த்தை அழுத்தங்கள் அமெரிக்க தரப்புல இருந்து ஒரு சைடு வந்துகிட்டு இருக்கு அப்படி இப்படின்றது போல எல்லாம் பார்த்தாலும் பீஸ் டீல்கள் 28 பாயிண்ட் அது இதுன்னு பார்த்தாலும் அட்டாக்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ரஷ்யா ஒடசால ஹெவியா அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பயங்கரமா தீப்பிடிச்சிருந்திருக்கு. பல நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. 5 நபர்கள் குழந்தைகள் உட்பட அப்படிங்கிறது போல பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஒடசால சாகி ட்ரோன்கள் வந்து பண்ண அப்படியே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடத்துக்குள்ள வந்து ஸ்வைங்கின் வந்து பூந்துருக்கு. ஸோ இதுக்குள்ள டீகாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க ரஷ்ய தரப்புல இருந்து. ஏன்னா இதே சாகி ட்ரோன்கள் வார் ஹெடோட இருந்துன்னா போய் அடிச்ச வேகத்துக்கு வெடிச்சிருக்கணும். அப்படியே போய் ஸ்வைங்கின் மாட்டிக்கிச்சு. ஸோ இது போல ஹெவியா அட்டாக் நடந்திருக்கு. தீ பிடிச்சிருந்திருக்கு. பல பகுதிகள் இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸ் பலதையும் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பல பகுதிகள்லையும் ரஷ்யா அட்டாக் பண்ணியிருந்துக்கிறாங்க. அதுவும் இது போல அட்டாக் பண்ணதுனால வேர் ஹவுசஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பயங்கரமா தீப்பிடிச்சிருந்திருக்கு அப்படின்னு போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒடசா பயங்கரமா அட்டாக் உட்பட்டிருக்கு. அடுத்தது டின்ப்ரோ பெட்ரோஸ். ஸோ டின்ப்ரோ பெட்ரோஸ்க்குள்ள ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்காங்க, 2 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற போல செய்திகள் வருது. இதுல என்னன்னா டின்ப்ரோ பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர் ஹவுஸ் இருந்திருக்கு. அந்த வேர் ஹவுஸ்ல வந்து யூஎனோட மனிதாபிமான அடிப்படையில கொடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பண்ண அடுக்கி வச்சிருந்துருக்காங்க வேர் ஹவுஸ்ல. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் வந்து விழுந்து வெடிச்சதுனால அதிகமான சேதங்கள் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற போல இமேஜஸ் வீடியோஸ் இது போல உக்ரைன் தரப்பு வந்து கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போர் சூழல் வேர் ஹவுஸ் அப்படின்னாலே ஆயுதங்கள் அதிகமா இருக்கு. டீப் இன்சைட் ரஷ்யா அடிக்கும் போது ரஷ்யா வெறி கொண்டு எல்லா வேர் ஹவுஸையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது ஜாப்ரோசியா பகுதி. ஜாப்ரோசியா பகுதியிலையும் ஹெவியான அட்டாக் பண்ணிக்கிறாங்க. 2 நபர்கள் இறந்திருக்காங்க, 2 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற போல செய்திகள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வீடு, மார்க்கெட்டு, கடை இது எல்லாத்தையும் வந்து பண்ண அட்டாக்னால பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து கிளைம் வந்துகிட்டு இருக்கு. அது கூடயே த்ரோபோபில்லியா இது ஃப்ரண்ட் லைனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டவுன் ஹெவியான அட்டாக் ரஷ்யா அட்டாக் பண்ணிக்கிறாங்க இந்த பகுதியில் அப்படிங்கிறது போல இமேஜஸ் வீடியோ பதிவுகள் வந்து பண்ணா லோக்கல் சோர்சஸ் தரப்பு வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ அட்டாக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, பல பகுதியில் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த களம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பக்ரோஸ்க் பகுதி. இந்த பக்ரோஸ்க் பகுதியில ரஷ்யர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிளீன்லாம் பண்ணிட்டு இப்ப அங்க நார்மலா வாழ ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ரஷ்யர்கள். ஏன்னா எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஏரியால ரெடி பண்ணி ஃபர்தர் அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வேணுங்கிற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணுமா இல்லையா. ஸோ குரூப் ஆஃப் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்ரோஸ்கோட சக்ஷாஸ்ட்ரி டிஸ்ட்ரிக்ட் மேப்ல காட்டுறவங்களுக்கு ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பகுதி ஃபுல்லாவே ரஷ்யா ஃப்ரீயா நடமாடுறாங்க அப்படின்னா பக்ரோஸ்கோட தாண்டி போயிட்டாங்க, ரஷ்யா ஃபுல்லா பிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த பகுதி நார்மலா வாழக்கூடிய பகுதியா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. ஃப்ரீயா எந்த ஒரு தங்கு தடை இல்லாம உள்ளா வந்துகிட்டு இருக்காங்கன்னா முழு கண்ட்ரோல் வந்துருச்சு ரஷ்யாக்குள்ள அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். இப்போ இது கூட பரவாயில்ல. இதுல என்னன்னா ஹைலைட் ஆயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு நடக்கக்கூடிய அட்டாக் இல்ல, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த டேர்ன் ஓப்பன்ல ஹெவியா அட்டாக் நரகம் போல இருந்துச்சு அப்படிங்கிறது போல EU தரப்புல எல்லாம் சொன்னாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த அட்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா KH-101 மிசைல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து ஏவி விட்டுருந்தாங்க. அது இந்த தெர்னோபோல்ல இருக்கக்கூடிய ஓரியான் ரேடியோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபேக்டரி மேல வந்து பண்ண ஏவி விட்டுருந்தாங்க. அந்த ஃபேக்டரியில அட்டாக் நடந்திருக்கு, ஹெவியா இழப்புகள் ஏற்பட்டிருக்கு ரஷ்ய தரப்புல கிளைம் பண்ணாலும் இல்லைங்க, அந்த ஃபேக்டரியில ரன்னே ஆகலைங்க அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. இதுல என்னன்னா ரஷ்யாவோட டெலகிராம் சேனல்ஸ்லாம் நன்றிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு எம்பி, உக்ரைனோட ஒரு எம்பி, பீப்புள் ஆஃப் த சர்வெண்ட் பார்ட்டி தான். என்ன இவர் ஏதாவது காமிச்சு கொடுத்தாரா அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா. தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாம செஞ்சாரான்னு தெரியல. இப்போ ஒரு வீடியோ லோட் ஆயிருக்கும். எலக்ட்ரானிக் வார்ஃபேரிங் அதிகமா செய்யறாங்க, சூப்பரா இருக்குது, தரமா செய்யறாங்க நம்ம பசங்க அப்படிங்கிறது போல ஒரு வீடியோ பதிவுகள் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறாரு. இந்த ஃபேக்டரி எல்லாம் பார்த்தா ரஷ்யாவுக்கு தெரியாதா, இது எந்த ஏரியான்னு உட்காந்து யோசிச்சு பாத்துக்கிறாங்க. கரெக்டா பிடிச்சிட்டாங்க. டெர்னோபோல்ல இருக்கக்கூடிய இந்த ஓரியான் ஃபேக்டரி தான் அப்படிங்கிற புரிச்சுக்கிட்டு ஸோ அதை நேரா வந்து பாத்தீங்கன்னா நோக்கி அனுப்பிச்சு விட்டுக்கிறாங்க. ஸோ இதை செஞ்சது யாருன்னா உக்ரைனோட எம்பி ஒலெக்சாண்டர் ஃபெடரியங்கோ அவர்கள். இவர் கொடுக்கக்கூடிய தகவல்னால ரஷ்யாவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஃபேக்டரி மேல ஹெவியா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் இதெல்லாம் அங்கே அதிகமா இருந்திருக்குன்றது இவரே சொல்லிக்கிறாரு, அந்த வீடியோலயே தெளிவா காமிச்சிக்கிறாரு. ஸோ ரஷ்யாவுக்கு வந்து டிப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிற ரஷ்யா தரப்புல இருந்து இருக்குமா இல்லையா. ஹெவியான அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இப்ப எல்லாரும் இவர் மேல கையை காமிச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த உக்ரைன் வீடியோ போட்டுதான் சிக்கிறாங்க. இல்ல எச்சா இது போல வீடியோக்கள் போட்டு பல ஃபேக்டரி அடி வாங்கிட்டு இருந்ததுன்னா எப்படி உக்ரைன் சஸ்டெயின் ஆகும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதே இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா என்னதான் சாங்ஷன்ஸ் இருந்தாலும் மாசத்துக்கு 2 அடிச்சு தள்ளிடுறாங்க. இப்ப Su-30 SM-2 ரக
விமானம் அடுத்த பேட்ச் ரெடி ஆயிடுச்சு எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புல இருந்து டெலிவரி பண்ணிக்கிறாங்க. ஸோ ரஷ்யா ஒரு சைடு டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல அதாவது டெலிவரி பண்ணி கொடுக்கக்கூடிய வீடியோ தான் கொடுக்குறாங்க. இவங்க எந்த பகுதியில அதை கொண்டு போய் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது உக்ரைன் தரப்புன்னு தராங்க. 2 பேத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் அவ்வளவுதான். இப்ப ரஷ்யா இதை டேக் ஆஃப் பண்ணிட்டு போறாங்க. எங்க லேண்டிங் பண்ணி எந்த ஹேங்கர்ல வச்சிருக்கோம், பர்டிகுலரா 2ஆம் நம்பர் ஹேங்கர்ல வச்சிருக்கோம் அப்படிங்கிறது போல சொன்னாங்கன்னே இப்படி இருக்கு வீடியோ. அது போலதான் உக்ரைன்ல ஒரு டைப் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி சொல்லி மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. சரி, ஓகே, இது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இருக்கக்கூடிய விஷயம். அடுத்த மிக முக்கியமான சம்பவம் அப்படிங்கிறது ஈரான் தரமா செஞ்சிருக்காங்க. எப்பவுமே ஈரான் செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தரமா தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேட்டலைட்டோட இமேஜை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஹை ரெசல்யூஷன் சேட்டலைட். அதாவது கஹாம் சேட்டலைட் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க 2022 ரஷ்யாவோட ராக்கெட் யூஸ் பண்ணி. இப்ப அந்த சேட்டலைட் வந்து பண்ண பிக்சர் எடுத்திருந்திருக்கு. நார்மலா நிறைய பிக்சர் எடுத்திருப்பாங்க போல இருக்குது. இப்ப இந்த பிக்சர் வந்து பண்ண ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட். பாத்தீங்கன்னாலே தெரியுதா? ஸோ இதோட இமேஜ் குவாலிட்டி வச்சு பார்க்கும்போது பல அனலிஸ்டோட கருத்துக்கள் என்னவா இருக்குன்னா, இதோட பிக்சல் ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப கிளாரிட்டியா இருக்கனால மேபி 0.7 மீட்டர் இமேஜ் ரெசல்யூஷன் இருக்கலாம். அது அந்த மீட்டர்ஸ் பிக்சலோட சைஸ். ஸோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி எடுக்க முடியும், கிளாரிட்டியான இமேஜ் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. இது என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இது எந்த பகுதி ஏது என்னங்கிறத பொறுத்து உங்களுக்கு தெரியும். இது அமெரிக்கால இருக்கக்கூடிய ஜார்ஜியா இருக்கு இல்லையா, அதோட ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட். வஜில்டி பேர் கொஞ்சம் கரெக்டா வரல. ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து பண்ணா ஒரு புகைப்படம் எடுத்து விட்டுருக்காங்க. எப்பவுமே அமெரிக்காவோட நிறுவனங்கள் சேட்டலைட்ல வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல மற்ற பகுதி இந்த ஈரான், நார்த் கொரியா, ரஷ்யா, ஆப்பிரிக்கா, நம்ம நாடு உட்பட பல இடங்கள்லயும் வந்து பண்ணா ஜூம் பண்ணி எடுப்பாங்க. அப்பெல்லாம் கொஞ்சம் இனிப்பா இருக்கும். இப்ப மற்ற நாடுகள் வந்து அவங்க நாட்டை வந்து போக்கஸ் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் அங்க கசக்குதா அப்படின்னு கேள்விகள் வருது. ஸோ இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஹேண்டில் பண்ண போறாங்க, டைஜஸ்ட் பண்ண போறாங்க, கஷ்டமா இருக்குமா இது போல முழுங்கிறதுக்கு, ஜீரணம் பண்றதுக்கு அப்படின்னு கேள்விகள் இருக்கு. இது போல மாத்திரைகள் கொடுக்கும்போது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்களோட மெடிசனை அவங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஈரான் இன்னொரு சைடு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் காலையில பதிவில் நம்ம சொன்ன மாதிரிதான் சூப்பர் பவர்ஸுக்கான ஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா அணிகள் சேர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அந்த வரிசையில அதை மேலும் உறுதி செய்யும் விதத்துல வந்து பாத்தீங்கன்னா சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் பிரான்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அதோட ஜெனரல் ஃபேபியான் மேண்டான் அவர்கள் நேரா வந்து மக்கள் முன்னாடி பேசிக்கிறாரு. மேயர்களே எல்லாரும் வாங்க, ரெடி பண்ணும் பிரான்ஸ 3-4 வருஷத்துக்குள்ள ரஷ்யாவோட போருக்கு போகணும், போருக்கு தயாராகணும், அதுக்கேற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணுங்க, மக்கள் அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணுங்க, அட்வான்ஸ் பண்ணுங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட வேண்டியதான். முனிசிபாலிட்டிஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணுங்க, ஸ்கூலு, கிண்டர் கார்டன், வீடு, மிலிட்ரி, ட்ரில் பண்றதுக்கு, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குலாம் அலோவ் பண்ணுங்க. எல்லாரும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பாப்புலேஷனை ரெடி ஆகணும் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா இக்கட்டான சூழ்நிலையில எக்கனாமிக் ஹார்ட்ஷிப்பை நோக்கி நம்ம மக்கள் தயாராகணும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவர் தரப்பு வந்து பேசுறது கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு அப்படின்னு பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. இருந்தாலும் பிரான்ஸ் தோல்வியோட விளிம்புல இருக்கிறதுனால போருக்கு வந்துருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இன்னும் 3-4 வருஷம் ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு தான் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா, அவர் ஜெயிச்சு வர்றதுக்கு முன்னாடியே. ஸோ அதே போலதான் ஒரு பாஸா இது இருக்குமே தவிர இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில வரக்கூடிய சொல்யூஷனுங்கிறது ஒரு பாஸா இருக்குமே தவிர இது பெர்மனண்டா இருக்காது அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம யூஎன்ல மானாவாரியா சண்டை பிடிச்சிக்கிறாங்க. இந்த உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒருபோதும் ஒத்துக்க மாட்டோம், எங்களோட பகுதிகள் ரஷ்யாவோடதுன்னு ஒருபோதும் ஒத்துக்க மாட்டோம், எங்களோட பகுதிகள் வியாபாரத்துக்கு அல்ல, அப்புறம் எதுக்கு 50% அமெரிக்கா கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி சில அனலிஸ்ட் கிட்ட இருந்து வந்தாலும் எங்களோட பகுதிகள் வியாபாரத்துக்கு அல்ல அப்படின்னு டெபுட்டி பர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் யூஎன்ல வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா உக்ரைனுக்குன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா அவர்கள். அவங்க வந்து பண்ணா வேகண்டா இருந்து பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரெட் லைன்ஸ்ல இருக்கு எங்களுக்கு அப்படிங்கிற அவங்க தரப்பு வந்து பல விஷயம் சொல்லிக்கிறாங்க. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்புல இருந்து வந்து பண்ணா கடுமையான கண்டனங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா கரப்டான அரசாங்கம் உட்காந்துருக்குன்னு பல தடவை வார்னிங் பண்ணோம், இப்ப தெரியுது அவங்களுக்கு அப்படிங்கிறது போல நார்மலா அவங்க தரப்பு இருந்து வேற மாதிரி கலாச்சு விட்டுருக்காங்க உக்ரைனை. இதே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா மேல காண்டான மாதிரி தெரியல, உக்ரைன் மேலதான் காண்டா இருப்பாங்க போல தெரியுது. என்னன்னா ரஷ்யா கொடுக்கக்கூடிய
இந்த பிளானுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா இம்மீடியட்டா பிரச்சனையை முடிச்சு சீஸ்ஃபயர் போட்டு வரல அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும் அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட அம்பாசிடர் யூஎனுக்குன்னு அலோகேட் பண்ணியிருப்பாங்களா மைக் வால்ஸ் அவர்கள். அவர் தரப்பு மிரட்டல்கள் போயிருக்கு. இல்லைன்னா கடுமையான சாங்ஷன்ஸ் போடப்படும், நெருக்கடிகள் கொடுக்கப்படும், அதிகமான ஆயுதங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது போல பண்ணா அவங்க தரப்புல இருந்து. ஆனா உக்ரைன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்காத மாதிரி தெரியுது. சோ இந்த மிரட்டல் அவங்களுக்கு தான் போல தெரியுது. ஏன்னா அங்க வந்து உட்காந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா, எந்த ஒரு ரெசல்யூஷனும் உக்ரைன் இல்லாம உக்ரைனை பத்தி எடுக்கக்கூடாது, யூரோப் இல்லாம யூரோப்பை பத்தி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனை பர்மனன்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் தரப்புல செய்திகள் வந்திருக்கு. எல்லாம் வச்சு பார்க்கும்போது பிரச்சனை யார் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க, யார் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கறதான் தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். முதல்ல உக்ரைன் ஒத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இல்ல அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரெடியா இருக்காங்க, எக்ஸசிவான ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காங்க உக்ரைனுக்கு, டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு சொல்லக்கூடிய பிளான் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டான அமைதி ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டே தீரணும், 2027 நவம்பருக்குள்ள இது நடந்தாகணும் அப்படிங்கிறது போல எக்ஸசிவான ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒத்துக்கலானா இவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கு மேலேயும் ஊழல் வழக்க போட்டு பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க அப்படிங்கலாம் மாற்றுக்கிறதுல. 27 நவம்பருக்குள்ள இந்த பிரச்சனைகள் முடிஞ்சிருமா, உக்ரைன் ஒத்துக்குவாங்களா, ரஷ்யாக்கு ஹாப்பியா, என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு நம்மளோட சேனலை 4 பேத்துக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கலாம். வெரி ஸ்டே சேஃப், பை.